எங்க வீட்ல டிவி கிடையாது. அதனால அவங்களுக்கு பெரும்பாலும் ஸ்கிரீன் டைம்ங்கிறது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரு பிளே ஏரியா இருக்கு. ஸ்கூல் இருந்த டைம்ல ஃப்ரைடே நைட், சாட்டர்டே நைட், சண்டே ஏர்லி நைட் இதுதான் அவங்களுக்கான ஸ்கிரீன் டைம். இப்போ கூட ஒரு 4 நாள் முன்னாடி அவங்கள வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூல இருக்கிற ஒரு ஸ்டேஷனரி ஷாப்க்கு கூட்டிட்டு போயிருந்தோம். பட்ஜெட் உனக்கு 1000 போங்க அப்படின்னு விட்டாச்சு. They started calculating. இது 299, இது 499. ஆண்களை தாண்டி பெண்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே மீ டைம்ங்கிறது கிடையாது. There is no me. நிறைய ரோல்ஸ் இருக்கு ப்ளே பண்றதுக்கு. ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷனுங்கிறது இன்னைக்கு எல்லாருமே பேசக்கூடிய ஒரு காமன் வேர்ட் ஆயிடுச்சு. ஜென்சி எல்லாம் வந்து சாரி ஐ அம் கெட்டிங் டிப்ரெஸ்ட் அப்படிங்கிற. உங்களுக்கு எல்லாம் டிப்ரெஷன் என்னன்னு உண்மையிலேயே தெரியுமா? பெரும்பாலும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம ஒரு டீச்சர் மெட்டீரியலா அங்க போய் மாறிடுறோம். 6 மணிக்கு எந்திரிச்சியா, போ பிரஷ் பண்ணு, சாப்பிட்டியா, வந்த உடனே 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு. நாங்க எப்படி யூசுவலா அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா, ஐ டோன்ட் திங்க் சோ திஸ் இஸ் ரைட் பட் யூ பிக். அம்மா feels it's not right. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. குமுதம் ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட நடிகை, தயாரிப்பாளர், ஆண்டர்பிரனர்னு பல முகங்கள் கொண்ட திருமதி நீலிமா இசை அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. பேசுறதுக்கும் உரையாடுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? I'm good. மேம், பல அவதாரங்கள் சாமியெல்லாம் எடுத்த மாதிரி நீங்களும் வந்து பல அவதாரங்கள் வச்சிருக்கீங்க இல்லையா? எப்படி ஹேண்டில் பண்றீங்க? இந்த உங்களுக்குன்னு ஒரு மீ டைம் இருக்கா தனியா? ஆக்சுவலா ஆண்களை தாண்டி பெண்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே மீ டைம்ங்கிறது கிடையாது. There is no me. நிறைய ரோல்ஸ் இருக்கு ப்ளே பண்றதுக்கு. அந்த ரோல்ஸ் எல்லாத்தையும் தாண்டி நம்மளா ஒரு டைம் எடுத்துக்கிட்டோம்னா தான் அந்த மீ டைம் கிடைக்கும். சோ அதை நான் வலுக்கட்டாயமா எப்படியாவது எனக்கு நான் எடுத்துருவேன். ஓகே, அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மீ டைம் நிறைய பெண்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு இருக்கு நீங்க சொன்னீங்க, நிறைய பேருக்கு அது கிடைக்கிறது இல்லையா? அது கிடைக்காது, நம்மள பரீட்சை எடுத்துக்கணும். அது இல்லாதனால சில பேர் பல விஷயங்கள் அவதிப்படுறாங்க. அதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் நீங்க நினைக்கிறீங்க இந்த மீ டைம் இல்ல? ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷனுங்கிறது இன்னைக்கு எல்லாருமே பேசக்கூடிய ஒரு காமன் வேர்ட் ஆயிடுச்சு. ஜென்சி எல்லாம் வந்து சாரி ஐ அம் கெட்டிங் டிப்ரெஸ்ட் அப்படிங்கிற. உங்களுக்கு எல்லாம் டிப்ரெஷன் என்னன்னு உண்மையிலேயே தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரி. ஏன்னா அவங்க வயது அப்படி. நான் தவறா சொல்லல. ஒரு 40 வருஷம் ஒருத்தர் இந்த பூமியில வாழ்ந்து டிப்ரெஷன் யூஸ் பண்றதுக்கும் 18 வயசு வாழ்ந்து டிப்ரெஷன் யூஸ் பண்றதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு நிறைய இவங்க பார்த்திருப்பாங்க இல்லையா? அதனாலதான் நான் அதை சொல்றேன். அது தவறா யாரும் எடுத்துக்க கூடாது. நான் எக்ஸ்பிளனேஷன் வேற கொடுத்துருக்கேன். சோ அதுதான் வந்து இன்னைக்கு நிறைய மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது முன்ன விட இன்னைக்கு நிறைய பேசக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. அதை வந்து வரவேற்கத்தக்கதா தான் நான் பாக்குறேன். ஏன்னா எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு ஹெல்த் அப்படிங்கறதுல மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்க கூடிய ஒரு ஸ்பேஸ்ல இன்னைக்கு நம்மளுடைய உலகம் இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். யாருக்கெல்லாம் அது கிடைக்கல, எனக்குன்னு இல்லைன்னு நினைக்கிறாங்களோ, ஒரு நிமிஷம் உங்க போன்ல டைமர் வச்சு கூட கண்களை மூடி நீங்க என்ன வேலை பார்த்தாலும் எங்க இருந்தாலும் அங்கேயே அப்படியே ஒரு நிமிஷம் உங்களால உங்க கூட இருக்க முடிஞ்சதுனாலே யூ வில் கெட் தட் மீ டைம். இட் இஸ் ஆல் அபவுட் யூ. நீங்க அதுக்கு ரெடியா அப்படிங்கிறது தான். நிறைய பேருடைய பிரச்சனை என்னவா இருக்குன்னா நம்மளுடைய மைண்ட் அதுக்கு ரெடியா இல்ல. ஓகே, அதுதான் பிரச்சனை. 5 நிமிஷம் கிடைக்காமலாம் இல்ல. பாத்ரூம்குள்ள போய் நம்ம குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வெளில வரதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்கிறோம். அதுல ஒரு 2 நிமிஷத்தை நீங்க ஒதுக்குனா கூட இட்ஸ் a பிக் டைம். அணுவளவு பயம் இல்லைன்னு ஒரு ஷோ இருந்தது இதுக்கு முன்னாடி விஜய் டிவில. அதுல நானும் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. டைமர் போட்டு 1 நிமிஷத்துல இந்த டாஸ்க் நீங்க முடிக்கணும்னு எங்களுக்கு சொல்லுவாங்க. சோ 1 நிமிஷம்ங்கிறது எவ்வளவு பெரிய டைம் டியூரேஷன் அந்த ஷோல தான் நான் உணர்ந்தேன். டைமர் ஆன் பண்ணி 59, 58, 57 இருக்கும்போது 1 நிமிஷம் ரொம்ப பெரிய டைம். நிறைய பண்ணலாம். மேம், இப்போ நீங்க சொன்னீங்க மென்டல் ஹெல்த்துக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு. பட் இப்ப இருக்க டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த காலத்துல பெண்களும் சரி ஆண்களும் சரின்னு வச்சுங்களேன், மேரேஜ்ங்கிறது வந்து ஒரு ஃபேண்டசியா பாக்குறாங்க. மேரேஜ் பண்ணா படத்துல வர மாதிரி ஜாலியா இருக்கலாம் அந்த மாதிரிலாம். பட் ரியாலிட்டி டிஃபரன்ஸ் இல்லையா? ரியாலிட்டி வேற மாதிரி இருக்கு. இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் உமனா சம்பாதிச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் திருமணம் பண்ணி இப்ப அடுத்த பொறுப்பு அம்மாவா வந்து இப்ப அதை தாண்டி வந்து சில பொறுப்புகள் ஆண்டர்பிரனர் மாதிரிலாம் வந்துட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த ஒவ்வொரு பகுதியும் நீங்க எப்படி கடந்து வந்தீங்க? ரியல்லா அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சிம்பிளா எப்படி வச்சுக்கலாம், திருமணம் செய்வதற்கு முன் இதெல்லாம் கவனிங்களாடே அப்படின்னு நீங்க சொல்லணும்னு நினைச்சா என்ன சொல்லுவீங்க? திருமணத்துக்கு முன் பின் எப்பவுமே நம்மளுடைய லைஃப்ங்கிறது 1 மொமெண்ட் அட் அ டைம் தான். மொத்தமா ஒரே வாட்டி நம்ம வாழ போறது இல்ல. ஒரு செகண்ட் ஒரு
இதுவாதான் நம்ம வந்து வாழ்றோம். சோ அந்த மொமெண்ட் நீங்க எந்த அளவுக்கு அவேர்னஸோட இருக்கீங்க, எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இந்த நிமிஷத்தை நீங்க கடக்குறீங்கிறது தான் உங்களுடைய ஜேர்னி. சோ எவ்ரி மினிட் எவ்ரி மொமெண்ட் நீங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸோட கிராஸ் பண்றீங்கிறது தான் நாளைக்கு உங்களுடைய நேற்று. சோ எவ்ரி மினிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கஷ்டங்கள் இல்லாம வாழ்க்கை கிடையாது, இருக்காது. லைஃப் இஸ் நாட் அ ஃபேண்டசி புக் ரிட்டன் ஃபார் யூ, பட் தெர் இஸ் அ ஸ்பெஷல் புக் ஃபார் யூ. அந்த புத்தகத்தை நீங்க மட்டும்தான் எழுத முடியும். நான் கோரைட் கூட பண்ண முடியாது. நீங்க மட்டும்தான் எழுதக்கூடிய ஒரு புத்தகம் உங்களுடைய வாழ்க்கை. என்ன நடந்தாலும் தட் இஸ் தி பெஸ்ட் விச் கேன் ஹேப்பன் அப்படின்னு யோகிராம் சுரத்குமார் வந்து சொல்லியிருக்காரு. அவர் ஒரு குரு, திருவண்ணாமலையில இருக்கிறாரு. தேவகி அம்மான்னு சொல்லி அவங்கதான் இன்னைக்கு அதை பார்த்துக்கிறாங்க, ஆசிரமத்தை வழி நடத்துறாங்க. பயங்கர கஷ்டம், இதுக்கப்புறம் என்னால வாழ்க்கைய பார்க்கவே முடியாது அப்படின்னு ஒரு தருணம் இருக்குன்னா அதுதான் சிறந்த தருணமா அவங்க வாழ்க்கையிலேயே. தட் இஸ் தி பெஸ்ட் விச் கேன் ஹேப்பன் டு யூ. அப்போ அதை வந்து எப்படி கடக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய புரிதல்லையும் உங்க சாய்ஸ்லயும் இருக்கு. எவ்ரி டெசிஷன் இஸ் அ சாய்ஸ் விச் வாஸ் மேட் பை யூ. நீங்க தான் அந்த முடிவு எடுக்கிறீங்க. அது சரியா தவறாங்கிற புரிதல் நமக்கு இல்லாம சில சமயங்கள்ல நம்ம தவறுகள் பண்றோம். பட் அந்த தவறை திருப்பி பண்ணாம இருக்கும் பொழுது யூ வில் பிக் அ பெட்டர் சாய்ஸ். ஓகே மேம், the best part of parenting and the worst part of parenting னா என்ன சொல்லுவீங்க? பொறுமை இருந்தா பெஸ்ட் பார்ட் ஆஃப் பேரண்டிங். அந்த பொறுமையை நம்ம இழந்து நம்ம ஒரு நமக்கு ஒரு கோவம் வரும்ல, அது வந்து நம்மளோட இயலாமையில தான் நமக்கு கோவம் வரும் ஆக்சுவலா. சோ அந்த ஸ்பேஸ் வந்து worst part of parenting அப்படின்னு நான் பாக்குறேன். அது எப்படி நீங்க lack of patience, அது எப்படி உங்களுக்கு நீங்க அமைச்சுக்கிட்டீங்க? அந்த பேஷண்ட் எப்படி நீங்க கத்துக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருமே ஒரு குழந்தைய கையில வாங்குறப்போ எனக்கு தான் என் தம்பி இருந்தானே வச்சு ட்ரைனிங் பார்த்து ஒரு ட்ரையல் ஆல்ரெடி நான் பார்த்துட்டு தான். தம்பி மட்டும் இல்ல, தம்பி இசையோட அண்ணா பையன் பொண்ணு நிறைய பேர் இருந்தாங்க எங்களுக்கு. அவங்க அக்கா பையன், we have lot of them to சாரி இன்னைக்கு இப்ப அவன் கல்யாண வயசு, அவனுக்கு இன்னொரு மாசத்துல அவனுக்கு கல்யாணம். நான் கல்யாணமே அந்த வீட்டுக்குள்ள போகும்போது அவன் 7ஆம் கிளாஸ். சோ என் தம்பி வந்து 10th, இன்னொருத்த வந்து அப்பதான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் என்னமோ போறான். சோ இவங்க எல்லாம் தான் எங்களோட ஏற்கனவே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க. சோ சின்னதுல இருந்தே அந்த ட்ரைனிங் இருந்தது எங்களுக்கு. காமெடியா இப்படி சொல்லிக்கலாம், பட் நடைமுறையில அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது நிறைய நம்ம தான் நம்மள மாத்திக்கணும், நிறைய நம்ம தான் கத்துக்கணும். நான் இன்ஃபேக்ட் நிறைய அன்லேர்ன் பண்ணேன்னு சொல்லுவேன் என் பசங்களை வச்சு. என் பசங்களால நான் நிறைய வந்து என்னோட லேர்னிங், என்னோட பேட்டர்ன் எல்லாம் நான் நிறைய சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு. என்ன மேம் பர்டிகுலரா நான் முன்னாடி இப்படி இருந்தேன், என்னோட குழந்தைங்க இதுல திருமணத்துக்கு அப்புறம் இந்த மாற்றம் என் வாழ்க்கையில பயங்கரமா இருந்துச்சு, ஒரு ஆரோக்கியமான பாசிட்டிவான விஷயமா நான் இல்ல குழந்தை திருமணம்ங்கிறத தாண்டியும் எங்க வந்து எனக்கு ரொம்ப ஆரோக்கியமா நான் ஒரு விஷயத்த பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படின்னாக்கா, இன் ஸ்பெசிபிக்கா நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, இந்த நொடியை நான் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து. இப்ப நான் வீட்டுக்குள்ள போறேன், என் லிப்ஸ்டிக் செவரு ஃபுல்லா இருக்கு, மேக்கு 1 இல்ல 2 இல்ல 3 லிப்ஸ்டிக், ஒரு 7000 ரூபாய் நான் செவத்துல பாக்குறேன். இம்மீடியட்டா நம்ம என்ன ரிஃப்ளெக்ஸ் வரும்னா, போய் குழந்தை அடிக்கணும்னு வரும், இல்ல கத்தணும்னு வரும். பட் அந்த ரிஃப்ளெக்ஸ இது தெரிஞ்சு அவ பண்ணல, அது 7000 அவளுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். அப்போ அவ கைக்கு கிடைக்காம வச்சிருக்க வேண்டியது என்னுடைய கடமை. I take that responsibility on me. அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சது. சோ அவங்க மேல தவறு கிடையாது, தவறு நம்ம மேலதான். நம்மளுடைய அப்ரோச்சோ நம்மளுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸோ நம்ம அவங்களுக்கு கொடுக்கிற விஷயங்களும் நம்ம பாக்குற விதமும் மாத்திக்க எனக்கு அது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. அண்ட் பெரும்பாலும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம ஒரு டீச்சர் மெட்டீரியலா அங்க போய் மாறிடுறோம். 6 மணிக்கு எந்திரிச்சியா, போ பிரஷ் பண்ணு, சாப்பிட்டியா, வந்த உடனே 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு, அப்படி இருக்க முடியாது. they are kids, leave them with their flow. அதுவும் டியூரிங் ஹாலிடேஸ் எல்லாம் வந்து நான் எந்த பேட்டர்னையும் பிக்ஸ் பண்ணல. 10:30 எழுந்தாலும் ஓகே, காலையில 6 மணிக்கு எழுந்தாலும் ஓகே, யூ டூ வாட் எவர் யூ வாண்ட். அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அமைச்சு கொடுக்கறது மட்டும்தான் என் வேலை. அவங்களுக்கு கிச்சன் எப்பவுமே அவைலபிளா இருக்கும், அவங்க போய் சமைக்கணும்னா சமைக்கலாம். கூட ஒரு ஆள், நானோ அம்மாவோ வீட்டுல இருக்கிறவங்களோ யாரோ ஒருத்தர் இருப்போம். நெருப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றதுக்காகவும் அளவுகள் கொஞ்சம் அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகவும் தான் நாங்க. மத்தபடி இட் இஸ் தேர்ஸ்.
அந்த மாதிரி நான் கொடுத்துருவேன். பெரும்பாலுமான வீட்டுல அது கொடுக்க மாட்டோம். பொருள் வீணாயிடும், எல்லாம் டஸ்ட்பினுக்கு போ, இட்ஸ் ஓகே அப்படிங்கிறது என்னுடைய தாட். ஒரு 4 வாட்டி உப்பு கூட போடுவா, 5 வாட்டி மிளகாத்தூள் கூட போடுவா, 6வது வாட்டி அவளுக்கே அளவு தெரிய ஆரம்பிச்சிடும். பட் அந்த 4 வாட்டிக்கான ஆப்ஷனை நம்ம கொடுக்குறோமாங்கிறது தான் என் கேள்வி. அதை கரெக்ட் பண்ணிட்டோம்னா அவங்க கரெக்டா இருப்பாங்கிறது என்னுடைய அப்சர்வேஷன். இப்ப கூட ஒரு 4 நாள் முன்னாடி அவங்கள வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூல இருக்கிற ஒரு ஸ்டேஷனரி ஷாப்க்கு கூட்டிட்டு போயிருந்தோம். பட்ஜெட் உனக்கு 1000 போங்க அப்படின்னு விட்டாச்சு. they started calculating, இது 299, இது 499. அப்ப எனக்கு இன்னும் 20 ரூபாய், அம்மா 20 ரூபாய்க்கு இங்க எதுவுமே கிடைக்காதேம்மா. அப்ப சேஞ்ச், இது எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ல பிராக்டிக்கலா நம்ம கிரவுண்ட்ல விடும்போதுதான் விளையாட முடியும். வெறும் புக்கு நீங்களா அது கிடைக்காது. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுவீங்க போல நீங்க குழந்தைங்களை சொல்றத பார்த்தா. அவங்க ஒரு விஷயத்த செலக்ட் பண்றப்போ இது அவங்களுக்கு சரியா வருமான்ட்டு அப்படின்னு பார்த்து விடுவீங்களா, இல்ல நீ உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுங்கம்மா, உனக்கு பிடிச்சதை பண்ண அப்படிங்கிற மாதிரி விடுவீங்களா? நாங்க எப்படி யூசுவலா அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா, ஐ டோன்ட் திங்க் சோ திஸ் இஸ் ரைட் பட் யூ பிக். அம்மா ஃபீல்ஸ் இட்ஸ் நாட் ரைட் பட் யூ வாண்ட் டு டு இட், யூ டு இட். அப்போ அவ அம்மா சாய்ஸ், அம்மாவே சொல்லிட்டாங்க அப்ப இது தப்பாதான் இருக்கும் அப்படின்னு பெரும்பாலும் பண்ண மாட்டா. சில சமயம் அதையும் மீறி அவளுக்குன்னு பண்ணணும் ட்ரை பண்ணும்போது பண்ணி, எஸ் அம்மா யூர் ரைட், இட் டிட்ன்ட் கம் அவுட் வெல் அப்படின்பா. ஓகே நெக்ஸ்ட் டைம், தேர்ஸ் ஆல்வேஸ் a next time, listen to me அப்படின்ட்டு நான் வந்துருவேன். மொபைல் அடிக்ஷன் இருக்கா மேம் உங்க குழந்தைங்களுக்கு? எங்க வீட்டுல டிவி கிடையாது, அதனால அவங்களுக்கு பெரும்பாலும் ஸ்கிரீன் டைம்ங்கிறது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரு பிளே ஏரியா இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்கு, அவங்களுக்குன்னு புத்தகங்கள் இருக்கு, அவங்களுக்குன்னு டாய்ஸ் இருக்கு, என்னோட கிச்சன் இருக்கு, ரியல் லைஃப்ல கிடைக்கிற எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணது போக ஸ்கூல் இருந்த டைம்ல ஃப்ரைடே நைட், சாட்டர்டே நைட், சண்டே ஏர்லி நைட், இதுதான் அவங்களுக்கான ஸ்கிரீன் டைம். ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அவங்களுக்கு ஸ்கூல் கிடையாது. அதனால ஃப்ரைடே ஈவினிங் 7 மணில இருந்து நைட்டு 10, 10:30, 11 மணி வரைக்குமே ஐ கிவ் தம் தி ஸ்கிரீன். அதுவுமே ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ப்ரொடெக்டட் ஸ்பேஸ்க்குள்ளதான் இருக்கும். அது நெட்ஃபிளிக்ஸ் கிட்டா இருக்கும், இல்ல ஒரு பேரண்டல் கண்ட்ரோலோடயும் இருக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். கிட்ஸுக்கு வந்து நிறைய ஆப்ஸ் இருக்கு, அந்த மாதிரியான ஒரு ஆப்பா தான் இருக்கும். அது அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கும். அந்த ஸ்கிரீன் நான் கொடுத்துருவேன். நைட் 10, 11 மணி வரைக்குமே அவங்க ஸ்கிரீன் பார்த்தாலும் ஃப்ரைடே நைட் நான் கேள்வி கேட்க மாட்டேன். சாட்டர்டே மார்னிங் அவங்க 10, 11 மணிக்கு எழுந்தாலும் நான் கேள்வி கேட்க மாட்டேன். சண்டே அகைன் நைட் 8 மணி ஆனா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடணும், 9 மணிக்கு பெட்டுக்கு போயிடணும், ஏன்னா மண்டே மார்னிங் ஸ்கூல் இருக்கு. சோ இந்த அவங்க அந்த வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அம்மா மூவி டைம், அந்த ஃப்ரைடே வந்துருச்சுன்னா they'll get excited, சாட்டர்டே they'll be excited, அகைன் மண்டேல இருந்து they get into a routine. சோ இந்த மாதிரி தான் அவங்களுக்கான ஸ்கிரீன். இந்த சாப்பிடும்போது பெரும்பாலும் ஸ்கிரீன் கொடுக்க மாட்டேன். அவங்க அந்த ஐ டீச் தெம், நீ என்ன டேஸ்ட் பண்ற, அந்த சாப்பிடுற அந்த பொருளுக்கு என்ன டேஸ்ட் உன் டேஸ்ட் பட் கொடுக்குது, அந்த மைண்ட்ஃபுல்னஸோட. இப்போ உங்களுடைய இந்த ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி தான் மேம் தெரியுது, பட் இதை பேலன்ஸ் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு பக்கம் பிசினஸ், ஒரு பக்கம் ப்ரொடக்ஷனு, ஒரு பக்கம் குழந்தைங்க. ஸோ எப்படி இதை வந்து அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸோட வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் லைஃப் வந்து கரெக்டா மேனேஜ் பண்றீங்க? ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏதோ ஒரு ஏரியால ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் நம்ம பண்ணி தான் ஆகணும். அது தெரிஞ்சே சில சமயங்கள்ல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுவோம், அது வேற வழி கிடையாது. பட் அது அப்படிதான் இருக்கும். இன்னொன்னு, பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டோம்னா, ஒரு மாடர்ன் மார்க்கெட்டிங்ல we are all empowered, we are all getting into a different state, we are also handling everything together, but that's more stress. It's not easy. ஃபேமிலி ஹேண்டில் பண்றது மட்டுமே ஒரு பெரிய கலை. அது கூட பிசினஸ் சேர்க்கும் போது your responsibility becomes double, கம்மியாகாது. அதுல இருந்து நீங்க வேற ஒரு டைமென்ஷன் எடுத்து பர்சனலா எனக்குன்னு ஒரு பேஷன் இருக்கு, அதை நோக்கி நான் போகணுங்கும் போது யூ நீட் மோர் டைம் ஃபார் தட். ஸோ யூஆர் ஆடிங் மோர் திங்ஸ் இன் டு யுவர் பேஸ்கெட் அண்ட் ட்ரையிங் டு கன்வின்ஸ் யுவர் செல்ஃப். நம்மளே வந்து கன்வின்ஸ் பண்ணிக்கிறோம், இட்ஸ் ஐ எம் எம்பவர்ட் அப்படின்னு. பட் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங். ஒரு சில இடங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். அதனுடைய ரிசல்ட், எண்ட் ரிசல்ட் பார்க்கும்போது யூ வில் ஃபீல் வெரி ஹாப்பி. ரொம்ப நன்றி மேம்.
ரொம்ப ஆழமான உரையாடல். அடுத்தடுத்து தொடர்ந்து வெற்றிகரமான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க. குறிப்பா நாங்க வந்து நீங்க தெலுங்குக்கு போங்க, ஹிந்திக்கு போங்க, தமிழுக்கு வாங்க சீக்கிரம். அது வெள்ளித்திரையில வாங்க. நாங்க உங்களை வந்து வெள்ளித்திரையில ஒரு நாயகியாகவும் சப்போர்ட்டிங் ரோல் நீங்க ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. நான் ரசித்து வந்து நான்மகா நல்ல பயங்கரமா பண்ணியிருந்தீங்க. அந்த மாதிரி வெற்றிகரமான கேரக்டர் நிறைய பண்ணுங்க மேம். கண்டிப்பாங்க. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. உங்ககிட்ட பேசின இந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப 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 சந்தோஷமாவும் இருந்தது. எனக்கு நிறைய நாஸ்டாலஜிக்காவும் இருந்தது. என்னுடைய நிறைய விஷயங்களை யோசிச்சு பேசுற மாதிரியும் இருந்தது. ப்ரிப்பேர் பண்ணி பேசாததால ஏதாவது நான் வந்து உழையிருந்தேன் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்ல என்ன திட்டாம இருந்தீங்கன்னா ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதி விசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 892528000556. குமுதம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த வைகாசி மாதத்தில் குரு பெயர்ச்சி வருகிறது. இந்த குரு பெயர்ச்சியில் குமுதம் தன்னுடைய நேயர்களுக்காக ஒரு சிறப்பான யாகத்தை வளர்க்கப் போகிறார்கள். குருவின் பாதிப்பு இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கு நல்லது இருக்கும், தீங்கும் இருக்கும். அனைவரும் இந்த யாகத்தில் கலந்து கொண்டு யாகத்தினுடைய ரட்சையும் அங்கு கொடுக்கக்கூடிய பூஜை பொருள்களையும் வாங்கி வைத்துக் கொள்வது, இந்த குருவின் பரிபூர்ண கடாட்சத்தை பெறுவதற்கு குமுதம் நிர்வாகம் இதை செய்திருப்பதற்காக பாராட்டுக்கள். நேயர்களும் இதில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.